வணக்கம். பாஜகவை வெற்றி பெறறதுக்காக தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை தயார் செய்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இன்னுமே தயார் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை இப்ப யார் வெளிப்படுத்தியிருக்காங்கன்னா, மேற்கு வங்கத்தோட முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் பாஜகவோட தில்லுமுள்ள இப்ப எல்லாருக்கும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாஜக அரசை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் தேர்தல் ஆணையம் இது மாதிரி வாக்காளர் பட்டியலை போலியா செஞ்சு வெளியிடுறாங்க. அதாவது இப்போ என் பேர் இருக்குன்னா ஒரே ஐடியில் பல நூறு பேர் பதிவு பண்ணி அதை பாஜக அரசு கிட்ட கொடுக்குறாங்க. இது மேற்கு வங்கத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வெளிப்படுத்திட்டாங்க. அதாவது இப்போ எனக்கு ஒரு ஐடி இருக்குன்னா அது எப்படி எனக்குள்ள ஐடி எனக்கு தானே இருக்கும், அது எப்படி இன்னொருத்தருக்கும் இருக்கும்? ஒரே ஐடியில் பல பேர், கிட்டத்தட்ட 200 300 அது மாதிரி பல பேர் இது மாதிரி பல ஐடிகளை போலிகளா தேர்தல் ஆணையம் உருவாக்குது. யாருக்காகனா பாஜகக்காக. அது மட்டும் இல்லாமல் இப்போ காங்கிரஸ்ல இருக்க மூத்த தலைவர்கள் எல்லாருமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நீங்க ஒரே ஐடியில பல பேரை நீங்க பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களை வைக்க ஆரம்பிச்ச உடனே இப்போ புதுசா வந்திருக்கா இல்லையா தலைமை தேர்தல் ஆணையர், அவர் யாருன்னு கேட்டா அமித்ஷாவோட நெருங்கிய நண்பர். அவரை இரவோடு இரவா தேர்தல் ஆணையரா நியமிச்சிட்டாங்க பாஜக அரசு. கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருந்தாலுமே பாராளுமன்றத்து மூலியமா இவர் ஒரு விஷயத்த பண்ணி இவரை தேர்தல் ஆணையரா நியமிச்சிட்டாரு. இப்போ இவர் வந்தோடனே என்ன பண்றாரு, இதுக்கு பதில் சொல்றாரு. அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க இல்லையா காங்கிரஸ்ல இருக்கவங்களாம், எப்படி ஒருத்தர் ஐடியில பல பேரை சேர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி, இல்லை பல பேருக்கு ஒரு ஐடி எப்படி தர முடியுங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க இல்லையா. அதுக்கு அவர் சப்பக்கட்டு கட்டுறாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரே மாநிலத்தில் இருக்காரு, வெவ்வேறு மாநிலங்கள்ல ஒரே ஐடியில இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒரே ஐடி நம்பர் இருக்கலான்னு. அதாவது ஓடிஐடி எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ எனக்கு ஒரு ஓடிஐடி இருக்குன்னா சாவர வரைக்கும் அதே ஓடிஐடி தான், கரெக்டா? மேபி அது தொலைஞ்சு போய் வேற ஏதாவது ஆனால் மட்டும்தான் அதை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நமக்கு புது ஐடி கொடுப்பாங்க. ஆக மொத்தத்தில் ஒருத்தருக்கு ஒரு ஐடி தானே இருக்கணும். அது எப்படி? இப்போ என்கிட்ட ஒரு கார் இருக்கு, அது ஒரு நம்பர் பிளேட்டும் என் பக்கத்து வீட்டுக்காரன் நம்பர் பிளேட்டும் ஒரே மாதிரி இருக்குமா? ஒரே மாதிரி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவர் இப்போ இது மாதிரி விளக்கம் சொல்றாரு. காங்கிரஸோட தலைவர் ராகுல் காந்தி என்ன கேள்வி எழுப்பினார்னா, மகாராஷ்டிரா தேர்தல் நடந்து முடிஞ்சு இல்லையா, அப்போ பார்த்தா கிட்டத்தட்ட 70 லட்சம் பேரோட 70 லட்சம் பேர் திடீர்னு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுச்சு. அவங்க எல்லாருமே பாஜகவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க. எப்படி திடீர்னு ஒரு 70 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறது. அதுக்கு பிறகு பார்த்தா பாஜக ஈஸியாக வெற்றி பெற்றோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில காரியங்களையுமே பாஜக பண்ணியிருக்குங்கிற மாதிரி காங்கிரஸ் தலைவர்கள் சொல்றாங்க. அது என்னன்னா, இப்போ காங்கிரஸ்ல ஒருத்தவங்க போட்டிடுறாங்க, மாற்று கட்சியில் வேற யாராவது ஒருத்தவங்க பாஜகவை எதிர்த்து போட்டிடுறாங்கன்னா பாஜகவுக்கு ஓட்டு எகிரிக்கிட்டே போகும். இப்போ அந்த இதில் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்களே, மற்ற கட்சியில் இருக்கவங்க, பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சியில் இருக்க சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான வாக்காளர்களோட பட்டியல இருந்து அவங்களை தூக்குறது. ஓட்டு போட வேண்டியவங்க இப்போ தெரியும், இப்போ ஒரு ஃபேமிலி இருக்காங்க, இந்த ஃபேமிலி பார்த்தா ஒரு ஹெல்மெட் சின்னத்துக்கு உள்ள ஃபேமிலி அப்படின்னா அந்த ஃபேமிலியோட பேர் பட்டியல இருந்து தூக்கிடுவாங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட 30,000 வாக்குகளை தூக்கியிருக்காங்க பாஜகவை எதிர்த்து நீங்க கட்சிகள்ல இருந்து. அப்போ அவங்க ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க இல்லையா. இது மாதிரியான காரியங்களும் பாஜக செய்யுது அப்படிங்கிற மாதிரி கருத்தை இப்ப காங்கிரஸ் தலைவர்கள் முன்னிறுத்திட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், அகிலேஷ் யாதவ் ஜெயிச்சப்ப கூட சொன்னாரு, எனக்கு இவிஎம் மிஷின் மேல சந்தேகம் இருக்கு, இல்லைன்னா இன்னுமே அதிகபட்ச வாக்குகள் பெற்றிருப்பேன், ஆனா இவிஎம் மிஷின் மேல ஏதோ முறைகேடு இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. ஜெயிச்ச ஒரு தலைவரே சொல்றப்பதான் எல்லாருமே காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சாங்க, அப்ப ஏதோ நிகழ்வு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்ப மேற்கு வங்கத்தோட முதலமைச்சரும் அதே கருத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர்கள் இன்னொரு கருத்தை சொல்லிட்டு வராங்க. அது என்னன்னா, இவிஎம் மிஷின் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்ல இருக்க தலைமை பொறுப்பு, அதாவது ஓனர்கள் பாஜகவுக்கு சாதகமா உள்ளவங்க, மோடிக்கு ரொம்ப நெருக்கமா உள்ளவங்க தான். மோடிக்கு ரொம்ப நெருக்கமா உள்ளவங்க அவங்க தான் அந்த இவிஎம் மிஷின் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளே வச்சிருக்காங்க. அதனாலதான் முறைகேடு நடத்தி பாஜகவில் ஜெயிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வெளியில வந்துருந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தா விவிபேட் கொண்டு வந்தாங்க. இப்ப தேர்தல் தலைமை ஆணையராக இருக்கக்கூடிய நபர் என்ன சொல்றாருன்னா, அமித்ஷாக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நபரை தேர்தல் ஆணையரா நியமிச்சதுக்கு பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, ஜார்க்கண்ட்ல நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை விவிபேட் ஸ்லிப் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது அங்க பூதாகரமா வெடிச்சு பெரிய கலவரத்தை ஏற்படுத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம். சோ விவிபேட்டையும் கேன்சல் பண்ண பாக்குறாங்க. அதுக்கு பிறகு எடுத்துக்கிட்டா தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு சாதகமா இப்ப செயல்படுது அப்படிங்கிற மாதிரி கருத்தை மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக. அதே மாதிரி அகிலேஷ் யாதவுமே பல கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க இவிஎம் மிஷினுக்கு எதிராக. பாஜகவோட புட்டுகளை இப்போ வெளிப்படுத்திட்டு இருக்காங்க காங்கிரஸ்ல இருக்க தலைவர்கள்லாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்க போகுதுன்னா பாஜக என்ன பண்ணுவாங்கன்னா, குழுவா அனுப்பி ஒவ்வொரு கிராமமா போய்
அங்கே இருக்க குடும்பங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்களாம். அப்படி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க எல்லாருமே பாஜகவுக்கு ஓட்டு போட வைப்பாங்களாம். சரி, அதுலேயும் வேலைக்கு ஆகலை அப்படின்னா அதுக்கு பிறகு புதுசாக வாக்காளர் பட்டியலில் பல லட்சம் பேர்களை சேர்ப்பாங்க. தேர்தலுக்கு 5 மாதத்துக்கு முன்னாடி கூட சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கருத்தெல்லாம் வெளிவருது ஜார்க்கண்ட் தேர்தலில். அது மாதிரி புதுசாக பல லட்சம் பேர்களை அவங்க சேர்ப்பாங்க. சேர்த்து அவங்க அந்த ஓட்டுகள் எல்லாமே பாஜகவுக்கு போகும். அப்படியும் ஒருவேளை அவங்க அங்கேயும் மிஸ் ஆகிட்டாங்கன்னா எதிர்த்து நிற்கிறாங்க இல்லையா, அந்த நபர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய நபர்களோட வாக்காளர் பட்டியலிருந்து வெளியேற்றிடுவாங்க. எப்படி எதிர்த்து இவ்வளோ விஷயம் பண்ணியும் அந்த நபர்கள் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்த்து நிற்கிறவங்க அவங்களுக்கு வாக்களிக்கிறவங்களோட பேர்களை வாக்காளர் பட்டியலிருந்து வெளியெடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா இவிஎம் மிஷின் இருக்கியா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இவிஎம் மிஷினில் ஓட்டு போட்டு அவ்வளோ பிஸியாக இருந்த இவிஎம் மிஷின் சாயங்காலம் கலெக்ட் பண்ணுறப்ப பார்த்தா 99% சார்ஜ் நிற்கும். அந்த மாதிரி மாய நிகழ்வுமே நிகழும். அதுக்கு பிறகு பார்த்தா பெட்டியோட பாஜக தலைவர்கள் பல இடங்களில் பார்த்தா தென்படுவாங்க. சரி, அதையும் மீறி பார்த்தா ஒரே நபர் வீட்டில இருந்து, மகாராஷ்டிராவில் கூட இந்த நிகழ்வு நடந்துச்சு, ஒரே குடும்பத்தில இருந்து ஆயிரக்கணக்கான வாட்டுகள் பதிவிடுவாங்க. இது மாதிரி பல நிகழ்வுகள் எல்லாம் பாஜக அரசால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற கருத்தை இப்ப காங்கிரஸ் இருக்க தலைவர்கள் எல்லாம் முன்னெடுத்திட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே இப்ப கேள்வி கேட்கறாங்க, எப்படி தான் ஜெயிக்க முடியும்? இது ஒரு சுதந்திர நாடு, ஜனநாயக முறைப்படி ஜெயிக்கிறதுக்கு இங்க வாய்ப்பே இல்லையா? இவிஎம் மிஷின்ல ஃப்ராடு, இவிஎம் மிஷினை வச்சு விவிபேட் ஸ்லிப்பை கேன்சல் பண்ணி ஓட்டுகளை பிரித்து புதுசாக வாக்குகளை சேர்த்து அவங்களுக்கு ஃபேவர் இல்லாத ஆட்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இது மாதிரி பல காரியங்களை பாஜக செஞ்சு தான் வெற்றி பெறுது. அதனால பாஜக அரசை ஒழிச்சே ஆகணும். பத்தாவதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்க தலைமை நீதிபதியுமே பார்த்தா பாஜக சாதகமாக தான் வேலை பார்க்கணும். ஆக மொத்தத்தில் பாஜக நிரந்தர இடம் பிடிக்கிறதுக்காக தான் இந்த வேலையை பார்க்குது அப்படிங்கிற மாதிரி கருத்தை பாஜக தலைவர்களாக இப்போ முன்னெடுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி அடுத்த ஆண்டில் 4 மாநிலங்களில் ஒரே ஆண்டுக்குள்ளே தேர்தல் வரதா இருக்குது. நம்ம தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அசாம், இந்த மாநிலங்கள்லாம் தேர்தல் வரதா இருக்குது. இது மாதிரி நேரங்கள்லாம் பார்த்தா பாஜக தலைவர்கள்லாம் நம்ம மாநிலத்துக்கு அதிகமாக வர ஆரம்பிப்பாங்க. இப்போ அமித்ஷாவுமே இங்கே அடிக்கடி வந்துட்டு போகிறாரு. அதுக்கு பிறகு பார்த்தா இன்னொரு கருத்துமே வெளியெடுத்திருக்காங்க. இந்த தொகுதி மறுசீரமைப்பு இருக்கு இல்லையா, அதில் பார்த்தா தமிழ்நாட்டுக்கும் பார்த்தா ஒரு 20-30 இடங்கள் அதிகப்படுத்துவாங்களாம். எப்படி 20-30 இடங்கள் அதிகப்படுத்துவாங்களாம். ஆனால் நார்த் சைடு எடுத்துக்கிட்டோம்னா 200-300 சீட் அதிகப்படுத்துறாங்க. பாஜக அரசோட திட்டம் என்னவா இருக்குன்னா, சவுத் சைடு நமக்கு சப்போர்ட் இல்லை, அதனால சவுத்தை ஒழிச்சு கட்டணும், சவுத் சைடை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த மறுசீரமைப்புங்கிற பேரில் நார்த் சைடு அதிகமாக வாக்குகளை, நார்த் சைடு அதிக சீட்டுகளை கொண்டு வராங்க, சவுத் சைடு கம்மி பண்ணுறாங்கன்னு சொல்கிறதோட அதிகமாக்கணும். இங்கே ஈக்குவலாக்கணும், இங்கே ஈக்குவலாக்கணும், இங்கே ஈக்குவல் ஆக்க மாட்டாங்க, இங்கே எப்படி போயிடும், இங்கே இப்படி இறங்கும், அவ்வளோதான், இந்த நிகழ்வு தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுறாங்க. ஸோ காங்கிரஸ் தலைவர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மறுசீரமைப்பு மூலியமாகவும் பாஜக அரசு நிரந்தரமாக ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடத்துறதுக்காக தான் இந்த செயல்களை செஞ்சுட்டு இருக்கு, அதை கண்டிப்பாக மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை இப்போ முன் வச்சுட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வுகளை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தமிழர் கழக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். நன்றி.